இன்னைக்கு யாரை பத்தி பார்ப்போம்? வைபவ் சூரியவன்சி. ஒரு நார்மலான ஒரு 15 வயசு பையன் ஒரு பண்ற விஷயங்கள் பண்ணாங்க, ஒரு அசாதாரண விஷயங்கள் பண்ண. அதுவும் நேத்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆயிருப்பாரு. பட் அட் தி சேம் டைம் வந்து அவுட் ஆன பவுலர் வந்து ஒரு ட்ரீட் பண்ண விதங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட். பட் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாதனால அவங்களை திங்க் பண்றாங்க. அட் பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல வைபவ் சூரியவன்சிய இன்னும் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அவளை அவுட் பண்ணணும் அப்புறம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, அண்ட் அவர் இந்த வயசுல இவ்வளவு முன்னேறதுக்கான ரீசன் என்ன, அண்ட் எப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணாரு அப்படின்றத கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வைபவ் சூரியவன்சி ஒரு 13 வயசுல கிரிக்கெட்டோட கான்ட்ராக்ட் ஐபிஎல் கால் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் வருது, நிறைய பிளேயர் வந்து எல்லாரும் கிரிக்கெட்ல விளையாடணும் ஆசைப்படுறாங்க. சில பேர் வந்து சின்ன வயசுல இருந்து ஆடுவாங்க, ஒரு 13 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட ஆடிட்டு இருப்பாங்க. அந்த சான்ஸ் வந்து கிடைக்காம இருந்துச்சு. பட் ஆனா வைபவ் சூரியவன்சி கிடைச்சதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவரோட பேட்டிங்கான ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்னு சொல்லுவோம். ஒரு பேர்டன் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து இல்லை அப்படின்னா என்ன மாதிரி வேணா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத அவர்கிட்ட இருந்து கத்துக்க முடியும். சரி, ஓகே, அப்படின்ற பேர்டன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு பீகார் டு மும்பை நம்பிக்கையா அனுப்பி விட்டுருக்காங்க. நம்பிக்கையா அனுப்பி ஒரு ஃபேமிலி கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அஃபோர்டபுள் அதாவது கொடுத்த ஒரு ஃப்ரீடம் அப்படின்ற விஷயத்த கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பெஸ்டான பேட்டரா இன்னைக்கு வந்து திகழ்றாரு. அப்படி வைபவ் சூரியவன்சி அந்த அளவு பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏன் மற்ற பேட்டரோட பண்ண முடியல? மற்ற பேட்டரை ஏன் பண்ண முடியல அப்படின்னா ஃபியர் அப்படின்ற ஒரு எலமெண்ட் தான். அண்ட் இந்த ஃபியர் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை மட்டும் விட்டு போனாங்க அப்படின்னா டெஃபினட்டா எவ்வளவு ஸ்டாண்டிங்கா பண்ண முடியும். சரி, ஓகே, அவரோட பேட்டிங் ஸ்டைல் கம்ப்ளீட்டா பார்த்தீங்க அப்படின்னா 6 and 4 அடிக்கணும், அக்ரெசிவ் இன்டென்டோட ஆடணும். அது மட்டும் இல்ல ஷார்ட் பால்ஸும் பவுன்சர்ஸும் போட்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. அப்படி அந்த பவுன்சர்ஸ் ஸ்டார்ட் பால்ஸ் வந்து போட்டுட்டு சடனா ஒரு யாக்கர் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அவரை வந்து நோட் பண்றதுக்கு முடியுது. இந்தியன் டீம்ல 15 வயசு 16 வயசுக்கு அப்புறமா தான் டீம்ல ஆடணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்கு. அதனால வைபவ் சூரியவன்சி எடுக்க உள்ள டீமுக்குள்ள வர முடியல. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நேற்று ஒரு பிளேயரை வந்து ஒரு காம்படேட்டரா பாக்குறது அப்படின்னு சின்ன வயசுக்காரனை பாக்குறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சின்ன வயசு தானே அப்படின்னு நினைச்சு விடுற பிளேயர் இருக்காங்க. பட் அந்த வைபவ் சூரியவன்சி விக்கெட்டை எவ்வளவு செலிப்ரேட் பண்றாரு. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் அவனுடைய அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸ் எப்படி முடிஞ்சு அப்படின்னா ஏஜ் ஃபேக்டர். அதாவது ஏஜ் ஃபேக்டர் வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து இந்த வயசுல தான் இருக்கேன், என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அந்த வயசுல அதுதான் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையா பண்ணனால இந்த அளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங்கான எஃபோர்ட்டை கொடுக்க முடியும். சரி, வைபவ் சூரியவன்சி அவுட் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை பார்த்தா வைபவ் சூரியவன்சி நெக்ஸ்ட் ஃபர்தரா மூவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களா பண்ணணும்? அவரோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்டரா ஃபுல் டைமா இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பேட்டரை வந்து டெஃபினட்டா டீமுக்குள்ள வந்து நிறைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ஆனால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்ன அப்படின்னா அவரோட விஷயங்கள் வந்து இப்போ கன்சிஸ்டன்டா வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அவரோட ஸ்ட்ராட்டஜிஸும் அவரோட விஷயம் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னா டெஃபினட்டா அவரோட அவுட்ஸ்டாண்டிங்கான பேட்டிங்கும் அவரோட விஷயங்களும் திருப்பி நல்லாவே இருக்கும். அவரோட விஷயங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் ஃபாலோ பண்றாரு. லைக் எப்படின்னா ஒரு பாலை வந்து ஒரு லெஃப்ட் சைடு ஆகட்டும், அவுட் சைடு ஆஃப் ஸ்டெப்ல இருந்து 6 அடிக்கிறது ஆகட்டும், அந்த மாதிரி விஷயத்தையே ஃபுல்லா ஃபோக்கஸா பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா அந்த விஷயத்த மட்டும் ஒரு பவுலர் வந்து டேக்கிள் பண்ணிட்டாரு, நேத்து மாதிரி டிசி பவுலர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னா டெஃபினட்டா ஈஸியா வந்து ஒரு விஷயம் டேக்கிள் பண்ண முடியும். அப்படி டேக்கிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் அவுட் பண்ற விஷயங்கள் வந்து ஈஸியா பண்ண முடியும். அடிப்பானே ஒரு லாங் டேர்மா வந்து அவருக்கு இன்னொரு ப்ராப்ளம் ஏற்படும். ஈஸியா உள்ள வந்துட்டாரு, ஈஸியா எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாரு. பட் அட் தி சேம் டைம் வந்து ஒரு லாங் டேர்மா உள்ள ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா ஈஸியா சீக்கிரமா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பேஸ் பண்ற ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா ஈஸியா வந்து கோத்ரூ பண்ற விஷயங்கள் கம்மியா இருக்கும். லைக் எப்படின்னா ஒரு சின்னதா ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ற விஷயங்கள் ஆகட்டும் அவங்க வந்து பண்றதே மாட்டாங்க. லைக் எப்படி பாத்தீங்கன்னா பிருத்திவி ஷா ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயரா வருவார்னு சொல்றாங்க. பட் ஆனா ஐபிஎல்ல ஆப்ஷன்ல கூட எடுக்காத அளவுக்கு ஒர்ஸ்ட் பிளேயரா மாறிட்டாரு. பட் இந்தியாவில ஃபர்ஸ்ட் 100 அடிச்ச ஒரு ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்ச டெஸ்ட் பேட்டரா வந்தார், ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாரு. பட் ஆனா இப்போ அந்த ஒரு பேட்டர் அப்படின்ற ஒரு டீம் எங்க இருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேட்டர் சொல்லிட்டே போகலாம். குர்ஜப்ஜித் சிங் அந்த அவருமே வந்து இந்தியன் டீம்ல வந்து நல்ல ஒரு பிளேயரா இருந்தாரு under-19. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்டர் ஆகட்டும் அவரு எதுவுமே பண்ண முடியும். இந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சு, கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா பண்ண முடியும். அந்த விஷயத்துல பண்ணணும் அப்படின்னா அவரோட டைம் எடுத்து அந்த ஒவ்வொரு டைமும் கன்சிஸ்டன்ட் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு பேட்டிங் ஸ்டைல. அப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பவுன்ஸ் பேக் பண்றதுக்கான முடியும். இப்படி பவுன்ஸ் பேக் பண்ண முடியும். MS தோனி ஒரு 2004 வந்தாலும் 2 வருஷம் ஒரு வெளில
பேட்டிங் கிடைக்காம நிறைய விஷயங்கள். பட் ஆனால் அட் தி சேம் டைம் நெக்ஸ்ட் ஈஸியாக உள்ள பவுன்ஸ் பேக் பண்ணேன். எதுனால அப்படின்னா இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இயர்ஸ் ஆஃப் இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெஞ்சில் சிட்டு குழந்துட்டு இருந்தனால, அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதுனால, அவ்வளோ வருஷம் கிரிக்கெட்டில் பார்த்ததுனால தான் முடிஞ்சு தவிர்த்து. பட் யங்ஸ்டர் உள்ள வரும்போது வந்து அவங்களோட அந்த அளவுக்கு கோர முடியாது, அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து பவுன்ஸ் பேக் பண்ண முடியாது. அதனால கிரிக்கெட் கெரியரை வந்து ஈஸியாக யங் ஏஜ்லேயே வந்து வெளியில் போக வேண்டியதாக இருக்கும். அந்த விஷயத்தினால மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அந்த விஷயத்தை மட்டும் ஓவர் கம் பண்ணிட்டு அப்போ ஸ்டார்டிங் பேட்டராக இருப்பார்.